உண்மையாக வாழுங்க. முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக வாழுங்க. ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழுங்க. கள்ளமும் இதுவும் உள்ள யாருன்னா தான் வாழ்க்கையில் கவலை. சோத்திரம். என் லைஃப்பில் அனுபவத்திலிருந்து பார்த்துருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக ஓடுறவங்க ஒருவேளை ஆகோ ஓகோன்னு இல்லாவிட்டாலும் அவங்க சந்தோஷமாக வாழுவாங்க, மகிழ்ச்சியாக வாழுவாங்க. ஏமாற்றி அங்கே எங்கேயும் சேர்த்து வச்சாலும் நிம்மதி இருக்காது. ஏன்? நேர் வழியாக அடுத்தவங்களை ஏமாத்தாமல், அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல், முடிஞ்ச அளவுக்கு நன்மை செஞ்சு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நேசித்து, பண ஆசைக்கு இடம் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக ஓடுங்க. கர்த்தர் நம்மளை சந்தோஷமாய் வாழ வைப்பாருன்ற. இன்னைக்கெல்லாம் நம்மள ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இதுவே பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாமல் கர்த்தர் நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கிறார். இதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆசாரி போல மெடிக்கல் காலேஜில் போய் பார்த்துட்டு வாருங்க. சில 3 மாதம் 4 மாதமாட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட் இருக்கிறாங்க. கை இல்லாமல் கால் இல்லாமல் பெரிய கட்டு போட்டுட்டு பரிதாபம் வாழ்க்கை. எத்தனை 100க்கு 1000கணக்கானோர் இதே தமிழ்நாட்டில் இருக்கும்போது உங்களை என்னை கர்த்தர் எவ்வளோ சுகமாக வச்சிருக்கிறாரு.